இப்போ நம்ம பேசுறதுனால ஏதாவது மாறப்போகுதா? இல்லை. கொல்கத்தா டாக்டர்லேருந்து ஆசிஃபாலேருந்து நிரூபயா ஞாபகம் இருக்கா? நிரூபயா லைக் 2012 ஆரம்பித்த கேஸு 2020 தான் முடிஞ்சுது. ஜஸ்டிஸ் வந்துச்சு. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வெறும் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இன்னொருத்தங்க அதை பார்த்து பயந்து பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான். ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையை ஆண்டு அனுபவித்து கடைசி காலகட்டத்தில் தான் அவனுக்கு வந்து ஜெயில் இல்லைன்னா வந்து ஹேங்கிங் அந்த மாதிரி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் சாகலாங்கிற நிலமையில கிரிமினல்ஸ் மைண்டு மாறிடுச்சா இல்லை எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நான் சொல்கிறேன், இப்போ ஜூவில் இருக்கிற அனிமலுக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கும் ஸ்ட்ரே கேட்ஸுக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்தில் விமெனுக்கு பாதுகாப்பு வேணும், ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்குறது வந்து நம்மளோட தப்பு தான். லிட்டரலி இது நம்மளோட தப்பு தான். இப்படி புரியல எனக்கு. ஒரு ஒரு அனிமலை பார்த்து அவனுக்கு வந்து அந்த அடக்க முடியாதுல அப்படின்னா ஒரு விமனை பார்த்தா ஹி கேன் நாட் ஈவன் கண்ட்ரோல். எனக்கு புரியுது. பட் இவங்களோட நம்ம சர்வை பண்ணணுங்கிறது வந்து புரியல, எப்படின்னே புரியல. ஏதாச்சும் ஒரு ஐடியா எதுவுமே எனக்கு புரியல. எப்படி இங்கே இந்த உலகத்தில் இந்த மாதிரி மனுஷங்களோடலாம் வாழ போகிறோம் எனக்கு புரியல.